அப்போ காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து எனர்ஜி தண்ணி இந்த குடிங்க. தேங்க்யூ. என்னென்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் தவிச்ச பாக்கி தண்ணி கொடுக்கறது நம்ம ஊரில் உள்ள பெரிய ஒரு பண்பாடு. அது சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னா அதிகாலையும் அருமையான பேச்சு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கையில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னா தண்ணி. நம்ம எவ்வளோ தூரம் குடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் உடம்புக்கு நல்லதான அண்ணன் கேட்டிருக்காரு. அதான் உண்மை. ஆனால் இருந்தாலும் தண்ணி நம்ம நிறையா குடிக்கணும். காலையில் நம்ம நேரமாக எழும்புறதும் பெரிய விஷயந்தான். எழும்பிட்டோம் காலையில் ஒரு செம்பு. உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து ஃப்ளாஸ்க் அப்படின்னு வச்சுருப்பீங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் எல்லாம் வந்து காலையில் எழும்புனா ஒரு செம்பு தண்ணி குடிக்கணும். அது எங்கள் வீட்டில் சொல்லி தந்தது. காலையில் எழும்புவது மட்டும் இல்லை, காலையில் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் நாங்கள் உள்ள அடுத்த வேலைகளை பார்க்கணும். அப்படி அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நான் அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நம்ம வந்து மாற்றம் என்பது அடுத்த ஆள்கிட்ட போய் மாற்றம் இல்லை. அண்ணா நீங்கள் தண்ணி குடிக்கணும் உங்களை சொல்லக்கூடாது. நான் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். என் குடும்பம் நல்லா இருந்தால் தான் இந்த சமூகம் நல்லா இருக்கும். இந்த சமூகம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தால் தான் வேர்ல்டு நல்லா இருக்கும். சரி, நாடு ஒன்று தான். ஆனால் ஆக்சுவலாக நான் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் காலையில் எழும்புறதும் இந்த தண்ணி குடிக்கிறது தான் உங்களுக்கு முதல் காரணம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும்னா ஒவ்வொன்றா நம்மளுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது, உயர்வு இருக்குது. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கொண்டு வருவோம். அதனால் நீங்கள் அந்த அருமையான தண்ணியை நல்லதாக நினச்சி நான் குடிக்கிறேன்.